ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நவீன் பிரியா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து இந்த விஷன் போர்ட், ட்ரீம் போர்ட் 2026 அண்ட் 25 மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நான் இது வரைக்கும் அப்படி பண்ணதே கிடையாது. ஸோ வந்து இன்னைக்கு இந்த வருஷத்துக்கான 2026க்கான விஷன் போர்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அதுதான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னோட விஷன் போர்டை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்னோட விஷன் போர்ட் 2026ஓடது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சிம்பிளாக தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். 6 கோல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் நான் வந்து யூடியூப்பில் பார்த்தப்போ நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட்ஸ்லாம் எடுத்து லைக் பிரிண்ட்ரெஸ்ட்டில் ஒரு கேன்வாவில் வந்து பிக்சர்ஸ் எடுத்து அது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்க வந்து ஒரு சார்ட்லேயோ இல்லை A4 ஷீட்லேயோ வந்து ஒட்டியிருக்காங்க. அப்படி அவங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நான் பின்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து என்னோடய பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா நார்மலாக இந்த லேப்டாப்பில் காப்பி பண்ணி உங்களுக்கு நான் வந்து காட்டிகிட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இது தெளிவாக தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் அட்டாச் பண்ணுறேன். அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில். நிறைய பேர் வந்து டைரியில் கூட வந்து விஷன் போர்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கில் மூலமாக. நான் வந்து இங்கே சிம்பிளாக வந்து லேப்டாப்பில் காப்பி பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். முதல் விஷன் பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் சோஷியல் மீடியா ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒர்க் அதில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து எடிட்டிங் பண்ணுவேன், லைக் யூடியூப்பில் வந்து போடுறேன் வீடியோஸு அதெல்லாம். ஸோ அதனால நான் கொஞ்சம் யூடியூப்லேயும் இல்லாமல் நான் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் நான் வந்து வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அதனால யூசேஜஸ் இருக்கும். பட் ஆனால் நம்ம அதை தவிர ரெஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து எவ்வளோக்கு நம்ம வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் இருக்கோமோ நல்ல விதத்தில் ஓகே. நம்ம வந்து ஒரு சில திங்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்காம இருக்கிறது அண்ட் நீங்கள் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நான் வந்து பண்ண போகிற முதல் கோல். செகண்ட் விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும் 2026 முடியறதுக்குள்ளே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எஃபர்ட்ஸ் வந்து போடணும், நல்ல கண்டென்ட்ஸாக நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் நான் வந்து யோசித்து நான் நல்லா கிளாரிட்டியாக நல்லாவே கொடுக்கணும். ஸோ இதுதான் என்னோட செகண்ட் விஷன். தேர்ட் விஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து மானிட்டைசேஷன் ஆகணும். அதே மாதிரி வந்து யூடியூப்லேருந்து சில்வர் பட்டன் எனக்கு வந்து கிடைக்கணும். இதுதான் என்னோட தேர்ட் விஷன். நிறையா நான் வந்து எடிட்டிங்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஒன்ஸ் நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் நமக்கு வந்து வரும். ஸோ இதான் என்னோட தேர்ட் விஷன். என்னோட ஃபோர்த்து கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்காக ஒரு பொருள் வந்து வாங்கலான் இருக்கேன். அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்ஜெட். ஸோ மைக்கு அப்படி இல்லைன்னா ஏதாவது விளாகிங் கேமரா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். இதுதான் என்னோட ஃபோர்த்து விஷன். ஃபிஃப்த்து விஷன் பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஜங்க் ஃபுட். மேக்ஸிமம் நம்ம எவ்வளோக்குள்ள ஜங்க் ஃபுட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும். நமக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட் இந்த சென்ஸ் நான் வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர் எல்லாமே அந்த பிளேட்டில் வந்து இருக்கணும். ஸோ அப்படி நம்ம எடுத்து பேலன்ஸ்டாக சாப்பிட்டா தான் நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். நான் வந்து டயட் இருக்கணும் அப்படின்றது நான் வந்து இருக்க போகிறது கிடையாது. அது வந்து நம்ம 1 or 2 days நம்ம அது செய்வோம். அதுக்கப்புறமா அது அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். திருப்பி ரெகுலராக என்ன சாப்பிட்றோமோ அதே மாதிரியே நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் நான் வந்து பேலன்ஸ்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். இதுதான் என்னோட இந்த 5th விஷன். நீங்கள் ஹெல்த்தி ஃபுட் எடுக்கிறது அது ஒரு வேறு விஷயம். பட் நம்ம வந்து வாட்டர் வந்து நிறையா குடிக்கணும். நான் வந்து இப்போ ஃபியூ டேஸாக நான் வந்து வாட்டர் கொஞ்சம் கன்சியூம் பண்ணுறது கொஞ்சம் ரொம்பவே கம்மியாகிடுச்சு. தண்ணி பக்கத்தில் இருந்தால் கூட நமக்கு அது தோண மாட்டேங்குது தண்ணி குடிக்கிறதுக்கு. ஸோ வந்து எப்போவுமே வந்து நீங்கள் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்து குடிக்கணும். ஸோ அதை நான் ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன். 6th விஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர். இப்போ ஸ்கின்க்கு வந்து நான் வந்து இப்போல்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. இப்போ நான் கொஞ்ச நாளாக வந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கும் சரி நம்ம எவ்வளோக்கு ஸ்கின்னுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு நம்ம ஹேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹேருக்கு வந்து இந்த 2025 பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையாவே ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. ஸோ 2026 எனக்கு நான் க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன் என்னோடய ஹேரை. ஸோ ஹேர் நம்ம எவ்வளோ நீட்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்னும் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபுட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும், பட் நமக்கு வந்து ஸ்கின்னும் நமக்கு அழகாக இருக்கணும், நல்லா வச்சுக்கணும். ஸோ அதனால ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் பண்ணலான்னு நான் வந்து ஒரு விஷனாக வச்சிட்ருக்கேன். 7th விஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்.
நம்ம சாப்பிட்றது பேலன்ஸாக நம்ம சாப்பிட்றோம். ஆனால் நம்ம சாப்பிட்றது மட்டும் நமக்கு வந்து கணக்கு கிடையாது. நம்ம வந்து உடம்பு வந்து எப்படி நம்ம ஃபிட்டாக நம்ம வந்து வச்சுக்கிறோம் அப்படின்றதையும் தான் இங்கே வந்து பார்க்கணும் நம்ம. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். பட் ஒரு சில நேரம் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சுருக்கேன். லைக் பேட்மிண்டன் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் வந்து விளையாடிட்டு இருந்தேன். இப்போ ஃபியூ டேஸாக என்னால் வந்து அதுக்கு போக முடியல. ஸோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷனாக வச்சுட்ருக்கேன். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அண்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுத்துலேயுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். 8th விஷன் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ். 500லேருந்து ஒரு 1000 மாதம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அட் த எண்ட் ஆஃப் த மந்தில் வந்து நமக்கு தேவைப்படலாம். ஸோ அதனால நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி தான் இருக்கேன். பட் அதை தவிர நான் வந்து 500லேருந்து 1000 rupees சேவ் பண்ணலான் இருக்கேன். 9th விஷன் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆங்கர். எனக்கு கோவம் வந்து கொஞ்சம் நல்லாவே வரும். பட் நியாயமாக தான் கோவப்படுவேன். ஆனாலும் நான் வந்து என்னோட ஆங்கரை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். இதுதான் என்னோட 9th விஷன். 10th கோல் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து வேண்டிய ஒரு விஷயம், ஒரு விஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பாசிட்டிவிட்டியாக நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்து வரும். நம்ம நெகட்டிவாக தோண்டிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு பர்சனை பற்றி நம்ம நெகட்டிவாக வந்து யோசிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்கள பார்த்தாலே அப்படிதான் வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்மக்கிட்ட வந்து சேரும். ஸோ நம்மளை யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம பாசிட்டிவாக வந்து எடுத்துகிட்டு போனால் தான் நமக்கு வந்து நம்ம லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக நம்ம அதை ரன் பண்ண முடியும். ஸோ என்னோட விஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும். 11th கோல் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் வித் மை பார்ட்னர். எங்கே அப்படின்னா மெயினாக நிறைய பிளேசஸ் போகணுன்னு ஆசை. பட் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கோவா போகணும் அப்படின்னு ஆசை. என் பார்ட்னர் வந்து போயிருக்காங்க, பட் நான் போனது கிடையாது கோவா. ஸோ கோவா போயிட்டு நிறையா பிளேசஸ் வந்து அதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை. பார்ட்னர் கூட மெயினாக நீங்கள் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் என்னோட 11th கோல். 12th விஷன் பார்த்தீங்கன்னா பையிங் அ மணி பிளான்ட். நான் ஏன் வந்து மணி பிளான்ட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளான்ட்டு. இது வரைக்கும் வாங்கினது கிடையாது அண்ட் நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் இது வாங்கலாம் அப்படின்றது. ஏன் நான் இது சூஸ் பண்ணேன் அப்படின்னா மற்ற பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும், மெயின்டெனன்ஸும் அதிகம். பட் இங்கே மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம வச்சுக்கலாம் அண்ட் மெயின்டெனன்ஸ் கம்மி. ஸோ அதனால ஐ எம் சூஸிங் மணி பிளான்ட். ஸோ இதான் என்னோட 12th விஷன். 13th விஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து நிறைய பிரைட்ஸை வந்து 2026 அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷனில் வந்து இருக்கேன். ஸோ இதான் என்னோட 13th கோல். 14th விஷன் பார்த்தீங்கன்னா பையிங் எ ஃபிஷ் டேங்க். எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு அது ஒரு ஆசை. ஏன் அப்படின்னா என்னோட அம்மா வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்க் இருக்குது. அது வந்து நல்ல ஓரளவுக்கு பெருசு அண்டு அது பார்க்கும் போதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே ப்ளசண்ட்டாக குட் வைப்ஸ் எனக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால வந்து இங்கேயும் வந்து நான் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி அது ஒரு கோலாகவே வச்சிட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக வாங்கணும் அப்படின்னு. ஸோ 15th கோல் பார்த்தீங்கன்னா ஹாபீஸ் பண்ணுறது ஒரு ஸ்கில் ஏதாவது லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும். லைக் ஹாபீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கெட்ச் பண்ணுறது, குக் பண்ணுறது. எனக்கு வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து எப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கணுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ குக்கிங் நிறையா எனக்கு பிடிக்கும். ஸோ அது ஒரு 15th விஷனாக இருக்கும் என்னோடது. இப்போ இந்த விஷன்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விஷன்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம அதுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் அதுக்கு ஹார்ட் ஒர்க்கும் நம்ம வந்து பண்ணணும். ஹார்ட் ஒர்க் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் மேனிஃபெஸ்டேஷன் வந்து நிறைய பேர் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரைட்டிங் மூலமாக ஆர் பிக்சரைசேஷன் மூலமாக திங்க் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரீம் மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வந்து நடக்க போகிறத வந்து நடந்தா மாதிரியே வந்து நம்ம வந்து திங்க் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, மார்னிங் எழுந்தோனையும் அந்த மாதிரி நினைக்கிறது அண்ட் தென் தூங்க போகும்போது நினைக்கிறது. நம்ம இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அது யூனிவர்ஸ் கிட்ட போயிட்டு சேரும். நமக்கு வந்து அதை நடத்தி கொடுத்துருவாங்க யூனிவர்ஸ். இது ஒரு பிலீஃபாகவே நிறைய பேர் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் நல்லா ஒர்க் ஆகுது இந்த மேனிஃபெஸ்டேஷன். ஸோ நான் மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணலான் இருக்கேன் அண்ட் எஃபர்ட்ஸ் வந்து நல்லாவே 100% போட்டால் தான் நமக்கு வந்து ஓரளவுக்காவது நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும் 2026 எண்டிங்குள்ளே. ஸோ இதுதான் என்னோட விஷன் போர்ட் 2026.
ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் எல்லாம் போடலாம். எனக்கு சஜஷன் கொடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக என்னோட வீடியோஸை பார்க்கலாம். பாய்.